உறுப்பினர்கள் மற்றும் அத்தியாபாகம் ஸ்ரீபாதம் கோதா கோஷ்டி இந்த மாதிரி இந்த கோவிலை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் கோதா கோஷ்டி பார்த்துக்கிறாங்க. சுவாமியை ஏழை பண்ணுறது, அதாவது கோவிலில் தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அது வந்து மொத்தமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஸ்ரீபாதம் தான் வெளி மனுஷால விடுறதே கிடையாது. ஏன்னா அதை அவங்க கைங்கரியமாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அத்தியாபாக கோஷ்டி வந்து எப்போ கூப்பிட்டாலும் உடனே ரெடியாக வந்து உங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம், அது இல்லாத நித்தியப்படி சாக்கு முறைகள், காலை மாலை 2 வேளை உண்டு, 2 வேளையும் வந்து நம்ம வந்து சோசன பாடங்கள், அந்த பிரபந்தம் இது எல்லாத்தையும் சொல்லி பெருமாளுக்கு இன்னும் மேலே நிறுவிக்கிறாங்க. இங்கே கொடுக்குற பிரசாதங்கள், அதாவது பிரசாதங்கள் தான் கீர்த்தி பெருகம்னுவாங்க. அந்த மாதிரி பிரசாதங்கள் நிறைய விநியோகிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதனால் இந்த கோவிலுக்கு வந்தவங்க நிறைய முன்னேற்றம் அடைஞ்ச மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் கிடைக்கிறது, உத்தியோகம் கிடைக்கிறது, அப்புறம் சந்தான பிராப்தி, குழந்தைகள் பிறகுது, வம்சவிருத்தி எல்லாமே இங்கே நிறையனால எல்லாருக்கும் இந்த கோவில் ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. மெயினாக இங்கே வந்து இந்த ஊரை சுற்றி எல்லாம் நிறைய கோவில்கள் இருக்கிறதால இந்த கோவிலுக்கும் இன்னும் ஜனங்கள் அதிகம் வந்து ஆகர்ஷணத்தில் பசங்க கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம், உத்தியோகம் இல்லாதவளுக்கு உத்தியோகம், அது இல்லாத படிப்பு இல்லாத மேல் படிப்பு போகிறவாளுக்கு, அதுக்கப்புறம் சந்தான பிராப்தி வஸ்து இதெல்லாம் வந்து இங்கே வேண்டிங்க அவளுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகுது. அதனால் இந்த கோவிலுக்கு இன்னும் பெருமை சேர்ந்து இதனால் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெருமாள், தாயார், ஆழ்வார், ஆச்சாரியர் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இந்த கோவிலை நடத்துறது வேதாந்த ஸ்தாபனமான தனியாக ஒரு சொசைட்டி இதில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் அதனால் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. மேற்கொண்டு ஐக்கிரி வரைக்கும் இந்த சுற்று வட்டாரத்தில் மூலஸ்தானத்தோட ஐக்கிரி இருக்கிறது இந்த ஒரு கோயிலில் தான். அந்த கோயிலில் வந்து தனியாக இந்த கோயிலில் தான் மூலஸ்தானத்தில் ஐக்கிரிவரோடு எழுந்திருக்கிறாங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அதனால எல்லாரும் வந்திருந்து இந்த வைபவங்கள் இங்கே நடக்கிற 12 மாதமும் வைபவங்கள் இருக்கு. எல்லாத்திலையும் பங்கு கொண்டு பெருமாள் அனுகிரகத்துக்கு பாத்திரம் கேட்டுக்கொள்ள முடியும். இந்த ஊரு பேர் சொல்லுங்க. மதஸ்தம்பம், அதுக்கப்புறம் கருடன் சன்னதி இருக்குது, தேசிகர் சன்னதி இருக்குது, அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தில் அயங்கிரிவர், செல்வர், அதுக்கப்புறம் லட்சுமி நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் இவெல்லாம் உள்ளே எழுதியிருக்கார். அது இல்லாமல் ஒரு வந்து ஸ்ரீதர பெருமாள், அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி யோக நரசிம்மர் இருக்கார். அது இல்லாத ஆண்டாள் சன்னதி, மூலவர் உற்சவர் வந்து இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள் ஏழை பண்ணியிருக்கோம். அதுக்கும் தனி சன்னதி இருக்குது. அது முடிஞ்சதுன்னா வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலேருந்து அவன் கொடுத்த அந்த அதுவும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. ஆஞ்சநேயரில் அந்த அனும ஜெயந்தி வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம். 10 நாள் உற்சவம் அது நடக்குது. அது இல்லாத பாராயணம், நவாக பாராயணம்னு அதுவும் நடத்திருக்கோம். இது இல்லாத ஆழ்வார்கள் உற்சவம், அம்மாழ்வார் உற்சவம், இதெல்லாம் எல்லா ஆழ்வார்களுடைய நட்சத்திரங்களும் இங்கே கொண்டாடப்படுகிறது. அந்த கொண்டாடப்படும்போது ஒவ்வொரு தடவையும் 4000 திவ்ய பிரபந்தம் இந்த அத்தியாபாக கோஷ்டிகளால் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது.
காந்திஜி எல்லாம் இதுவாக சிறப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பெருமாள் தாயார் எல்லாருக்கும் தெரிவிக்கிறது. நன்றி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த கோயில் ரொம்ப விசேஷம். அதனால் சங்கவாசல் பார்த்துட்டு போகலான்றதுக்காக வந்திருக்கிறோம். ஹரே ஸ்ரீனிவாசன்.